எங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு டீயா போடு. ரெண்டு மூணு போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையனா இருக்கட்டும், பெரிய பையனா இருக்கட்டும். நியாயமா இருக்கலாம். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம். அங்கடி ரோட்ல போறவங்க கூப்பிட்டு, உன் கையில என்ன இருக்கு, உன் வீட்டுல இருக்கும், ஜாமான் என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன? சல்லித்தனமா பேசிட்டு. இந்தாங்க. ஏப்பா, ரெண்டு மூணு தடவை போடுங்க. ஆமா ஆமா. போடு. அதாவது வாய்க்கு வந்த படியெல்லாம் பேசப்படாது. ஏன்னா நியாயமா பேசணும் இல்லையா? என்ன யாரா கேக்குறாரு? அதான் நான் கேக்குறேன். யாரா நீ? பொதுவாக நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வருவது உண்டு. ஒருவேளை இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம். டீச்சர்ஸ்கிட்ட கேட்கல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை கூட கேட்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸு நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி அகாடமிக் டிஸ்கஷன்னாலே நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இது மாதிரி பாடங்களில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை யாராவது வாய்மொழியாக கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காகவே ரோபோஸ் இருக்குது. அதுவும் ஃப்ரீயாக இந்த ரோபோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்படின்னு இந்த வீடியோ சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் அதே நோட்புக் எல்எம் தான். இந்த நோட்புக் எல்எம்மில் உங்களுக்கு தேவையான பாடத்தை அப்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பயாலஜியாக இருக்கலாம், இல்லை மேக்ஸாக இருக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த பாடப்பகுதி தெரியலையோ அதை பிடிஎஃபாவோ இல்லை வந்து வெப்சைட் லிங்காவோ இல்லை யூடியூப் வீடியோ லிங்காவோ என்ன பண்ணிக்கலாம், இதில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் ஜென்ரேட் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண அத்தனை டாக்குமெண்ட்டையும் அதை அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு அதுவாகவே ஒரு போட்காஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் டயலாக்ஸை அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே தான் மேஜிக்கே இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் இன்ட்ராக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த இன்ட்ராக்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் உங்களோட டவுட்ஸ் அதை கேட்கலாம். அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாங்க, அந்த போட்காஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 ரோபோஸ் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் கான்செப்ட் இருக்குது. அதனால் அது சம்மந்தமாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ Calvin cycle? Of course. The Calvin cycle is also called the light-independent reaction. And it's part of photosynthesis. Right. So let's unpack this because it's really interesting. Yeah. இது மாதிரி தான் நீங்களும் எந்த கான்செப்டை வேணால் அப்லோட் பண்ணிவிட்டு எந்த கேள்வி வேணால் கேளுங்க. இந்த ரோபோஸ் மற்ற நண்பர்கள் மாதிரி உங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ஆசிரியர் ஜூலியஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடுதலாக இந்த நோட்புக் எல்எம்மோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய பயோவில் என்னுடைய இன்ஃபர்மேஷன் சேனலோட லிங்க்கையும் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும்.